தேவனே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த VBS ஆண்டவரே ஊழியத்தை தந்தீர், இதை தொடங்கினீர், அது ஆண்டவரே நீர் முடித்து தருவீரப்பா. தகப்பனே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்க முன்பாக நின்று இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமை நீங்களே நடத்தி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலம் அல்ல, ஆண்டவரே எங்களுடைய நீதி அல்ல, ஆண்டவரே எங்கள் கோட்டையா இருக்கிற ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிற எங்கள் நீதியா இருக்கிற இயேசு ரட்சகர் நாமத்தினால ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் நடத்தி தருவீராய். எல்லா டான்ஸ் எல்லாம் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுடைய எல்லாவித ஆண்டவரே நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்க வல்லமின் பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் உங்க வல்லமையினால் ஆண்டவரை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லைட்னிங் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம், ஆண்டவரே எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்க பிரசனம் வருவதாக ஆண்டவரே. இந்த மூவேந்த நகர்ல இந்த நேரத்துல வானம் திறக்கப்படுவதாக, பரிசுத்தமுள்ள தேவனுடைய வல்லமை ஆண்டவரே உங்க அன்பான பிரசனம் இயேசுவின் நாமத்தினால வருவதாகப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க VBS சொல்ற அல்லேலூயா சொல்லலாமா? பிள்ளைங்க ரெடியா? ஆர் யூ ரெடி? என்ன தூங்கிட்டீங்களா? டயர்ட் ஆயிட்டு? திரும்ப நான் சொல்றேன், ஆர் யூ ரெடி? இது பத்தாது. நீங்க சொல்றது இந்த நகர் முழுக்க கேட்கணும். ஓகேவா? திரும்ப ஃபைனலா ஒரு தடவை பண்ணலாமா? எல்லாம் ஜூஸ் குடிச்சிங்களா? கொஞ்சம் தெம்பா இருக்கீங்களா? ஓகே, பண்ணலாமா? ஓகே, ஆர் யூ ரெடி? இதுதான் ஆண்டோட பிள்ளைங்க. சரி, இப்பொழுது நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவரை 2 பாடல்களை நம்ம சின்ன ஒரு ஆராதனையை நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவரை துதிச்சு நம்ம தொடங்க போகிறோம். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஆண்டவரை துதிக்கிற இடத்துல தான் அவர் வருவார். அதனால கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த துதி ஆராதனை செய்யும்படியா நம்ம மத்தியில் சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். நல்ல இவர்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க கிராமங்கள் பட்டணம் தோறும் நடந்தே போய் ஆண்டவருடைய அன்பை எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு நாள் தான் லீவு, அந்த நாள் இயேசுக்கு கொடுத்துருவாங்க. தெருவாக போவாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஸ்டேஜ்லாம் பிடிக்காது. உங்களுக்கு தெரியுமா, பெரிய ஊழியத்தில் இந்த ஸ்டேஜ் அவரை கூப்பிட்டு ஆராதனை பண்ணுங்கன்னு சொன்னால் வரமாட்டேன்ட்டார். நான் தெருவில் தான் போவேன், சின்ன இடத்துக்கு தான் போவேன்னு சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நேசிக்கிறவங்க நம்மோடு இருப்பதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நம்ம ஆண்டவரை துதிப்போம், அவருடைய பிரசன்னத்தை நம்ம கொண்டு வருவோம். 2வது நாம நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம போகலாம். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். ஆராதிக்கும் போது அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். இந்த வேளையில கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை நாம் நன்றியோடு பாடப்போகிறோம். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. இந்த பாடலை நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி பாடுங்கள். ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. Thank you Jesus. கரங்களை தட்டி
இயேசுதேவா நன்மை முடிசூட்டி நல்லவரே இயேசுதேவா நன்மை முடிசூட்டி. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தமான வீட்டிலே அவருடைய நன்மையை பெரும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா தட்டுங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. உன்னுடைய பரிசுத்தமாம் வீட்டில் நன்மையா, உன்னுடைய பரிசுத்தமாம் வீட்டில் நன்மையா, திருப்தியாக்கியே இதம் நடத்தினீரே, திருப்தியாக்கியே இதம் நடத்தினீரே. தேவா உம்மை நான் என்று துதிப்பேன், நல்லவரே இயேசுதேவா நன்மை முடிசூட்டி, நல்லவரே இயேசுதேவா நன்மை முடிசூட்டி. ஆமென். இந்த ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். இதுவரையிலும் நாம் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. இடத்துல உட்கார்ந்து அவரை ஆராதிப்பது அவர் கொடுத்திருக்கிற கிருபை. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க உற்சாகமா. நல்ல கரங்களை உற்சாகமா தட்டும் போது ஒரு விடுதலை. ஆமென். Thank you, Jesus. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. நல்லா சொல்லலாமா? என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்று துதிப்பேன், நல்லவரே இயேசுதேவா நன்மை முடிசூட்டி, நல்லவரே இயேசுதேவா நன்மை முடிசூட்டி, கிருபைகளை பொழிந்திடுவி என்றென்றுமாய் நடத்திடுவி, கிருபைகளை பொழிந்திடுவி என்றென்றுமாய் நடத்திடுவி, நல்லவரே இயேசுதேவா நன்மை முடிசூட்டி. ஹல்லேலூயா. அது ஒரு 2 நிமிடம் எழுதி நின்று நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர் துதிகளில் வாசம் செய்கிற தேவன். அவர் தூயாதி தூயவர். அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். இந்த தேவனை நாம் உண்மையோடு துதிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே வந்து ஒரு வாசம் பண்ணுகிற தேவன். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறது. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே குடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவே வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பன். இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதப்பா. நீர் நல்ல தெய்வமாய் இருக்கிறீர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தெய்வமாய் இருக்கிறீர். இந்த மாலை வேளையிலப்பா உம்முடைய கண்கள் எங்களை காணட்டும் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க, ஆண்டவருக்காக சொல்லுங்க. நீ யாரையும் பார்க்க வேண்டாம். ஒருவேளை நீங்க அநேக தேவைகளோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு இது செய்வாரா, இயேசு கிட்ட போனா நன்மை செய்வார்னு சொன்னாங்களே, ஒருவேளை ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது அறியாத பிள்ளைகளா இருக்கலாம். இன்றைக்கு இயேசு இடத்துல வந்த உங்களுக்கு அவர் ஒரு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் அழகான கண்கள். சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி அழகான கண்கள் என்னை பார்க்கணும்ப்பா. ஆண்டவரே நான் தூக்கி எறியப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், மனிதர்களால கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன். இன்றைக்கு இயேசுவே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஓ ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அரவணைக்கிறவராய் இருக்கிறார். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். ஆண்டவரே இந்த மாலை வேளையில எங்கள் மத்தியில்
வாங்கப்பா. உடைய அழகான கண்கள் எங்களை காணட்டும் சாமி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாமே சொல்லுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உண்மையா சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்று சொல்லுங்க. அழகான கண்கள் உண்மையை உணர்ந்து சொல்லுங்க. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆமென். வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. கையில் சொல்லும். அழகான கண்கள். நல்லா வாடுற உண்மையை துதிங்க. சிக்காபாரா. ஆமென். இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மையா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பாருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளிடத்தில் வந்திருக்கிறேன். என்னை ரட்சியும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். காரணம் நிறைவேற்றி. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில எத்தனையோ பிள்ளைகள் ஒரு பாரத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தேவையோடு இங்க வந்திருக்கிறாங்கப்பா. உம்மை துதிக்கிற இந்த வேளையில அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் போதுமானவர். நீர் கிருபையுள்ளவர். நீர் இரக்கமுள்ளவர். நீர் அன்புள்ளவர். நீர் காருண்யம் உள்ளவர். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லப்பா. எங்களை ஆற்றுவதற்கும், எங்களை தேற்றுவதற்கும், எங்களை விசாரிப்பதற்கும் ஒரு நல்ல தேவன் இல்லை. இந்த மாலை வேளையிலே இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை சொல்லி உம்மை நோக்கி துதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உண்மையான ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. உண்மையான விடுதலை கொடுங்கப்பா. உம்முடைய கரவாளை தொடட்டுமாப்பா. ஹalleluya. மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? அழகான கண்கள். மீண்டும் ஒரு முறை நம்ம பாடணும். சிக்காபாரா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே. உணர்ந்து பாடுறவங்களுக்கு ஒரு விடுதலை. உணர்ந்து பாடுறவங்க இயேசு தொடுகிறார். சிக்காபாரா. ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லுங்க. இயேசுவை கூப்பிடுங்க. யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உனக்கு சொல்லுங்க. ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. ஆமென். நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. நம்ம சொல்லுங்க. அழகான கண்கள். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஆமென். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தின் பாரங்களை, தேவைகளை அறிந்திருக்கிறீரப்பா. இந்த இடம் முழுவதும், இந்த தெரு முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதப்பா. சிறு பிள்ளைகளை இடத்துல வரவிடுங்கள், தடைபடாதிருக்கும் என்று சொன்னீரப்பா. வந்திருக்கிற சிறு பிள்ளைகளும் உடைய குடும்பத்தார், தாய், தகப்பன், இங்க பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் தொடர்ந்து
தேவனுடைய ஆண்டவரே சாலமோனுடைய மகிமையை நிரப்பின அந்த தேவனுடைய மகிமை இந்த இடம் முழுவதும் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. இந்த மாலை வேளையில உம்மை துதிக்க நீர் கொடுத்த அந்த நல்ல தருணங்களுக்காய் நன்றி. துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஜெப வீடு வழங்கும் VBS 2026 நிறைவு நாள் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த ஒரு வார காலமாக உங்களுடைய பிள்ளைகளை எங்களை நம்பி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. எங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நற்காரியங்களை நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறோம். உங்கள் பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்திருப்பாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்காக என் இனிய பெற்றோர்களாகிய உங்களுக்கு என் மனமார்ந்த சபையின் சார்பான நன்றியை நாங்கள் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். குட்டீஸ் எல்லாரும் கை தட்டுவோமா? ஓகே, குட்டீஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் ஹல்லேலூயா சொல்லலாமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு இங்கேருந்து பார்க்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக கலராக நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு அழகாக வந்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. எதில் வந்திருக்கீங்க? எப்படி வந்தீங்க? எல்லாம் எப்படி வந்தீங்க? நடந்து வந்தீங்களா? ஓகே, உங்களுக்கு எதில் போகிறதுக்கு பிடிக்கும்? பஸ்ஸில் போக பிடிக்குமா? ட்ரெயினில் போக பிடிக்குமா? காரில் போக பிடிக்குமா? இல்லை ஃப்ளைட்டில் போக பிடிக்குமா? எதில் போக பிடிக்கும்? குட்டீஸ் எல்லாம் என் கூட பேசணும். பேசுவீங்களா? எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க. நீங்கள் தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா என்த்துவாக இருந்தால் தான் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேவா? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நீங்கள் எதில் போக போகிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏரோப்ளைன் பிடிக்குமா? ஓகே, ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். சரி, நம்ம பவித்ரா கிட்ட என்னன்னு கேட்கலாமா? பவித்ரா, உனக்கு என்ன பிடிக்கும்? நீ எதுல போக விரும்புவ? அக்கா, நான் கார்ல போதாக்கா விரும்புறேன். கார்ல போக விரும்புறியா? அக்கா, ஓகே. எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? யாராவது என்ன கேட்டீங்களா ஆண்டி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு? யாருமே கேட்கல. எனக்கு பேட்டரி கார்ல போறது ரொம்ப பிடிக்கும் பவித்ரா. வேகமா போகும், சத்தமே இல்லாம போகும். அதனால எனக்கு பேட்டரி கார்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? அக்கா, நாங்க போன வாரத்துல VBSக்கு போயிருந்தோம்க்கா. அங்க ஒரு காரை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்கக்கா. என்ன கார் பவித்ரா அது? அந்த கார் கீழே எல்லாம் போகாது, வானத்திலேயே தான் பறக்கும். வானத்துல பறக்குமா? ஆமாக்கா. அப்படியா? அது என்ன காரு? அது என்ன காரு? நம்ம எல்லாரும் பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. இப்ப பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா, வாங்க எல்லாருமே பார்க்கலாம். இந்த கார் இங்க 6 மணிக்கு ஓட்டுறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. அந்த காரா? ஆமா, ஆடி கார். 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப போகுமா அந்த காரு? போவோம்க்கா, இப்ப போகுது அந்த காரு. அப்படியா? சரி, நம்ம எல்லாரும் பார்க்கலாமா அது என்ன காருன்னு? பவித்ராக்காக்கு பேர் தெரியலையா? நீங்க சொல்லுங்க. இப்ப டான்ஸ் பண்ண போறாங்க. அது என்ன காருன்னு நீங்க எனக்கு ஆன்சர். கோடி கோடியா கொட்டி கிடந்த
அது இன்னைக்கு தான் கேட்டேன் இந்த விபிஎஸ் மூலமா. சூப்பரா இருக்கு பவி நீ சொன்ன காரு. ஆனா இந்த காரு இன்னையோட முடிஞ்சிருமே, இதை நான் எப்படி தொடர்ந்து கார் ஓட்ட கத்துக்கிறது? அக்கா கவலைப்படாதீங்கக்கா, அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலை 10 மணிக்கு கிறிஸ்துவுக்கள் வாழ்வு ஜெப வீட்டில் சண்டே கிளாஸில் கற்றுக் கொடுக்குறாங்களேக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவி. நீ ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்க எனக்கு. அக்கா மனசுன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. என்ன வருது? நம்ம விபிஎஸ் பிள்ளைங்க மனசெல்லாம் புதுசாச்சுன்னு ஜாலியா டான்ஸ் பண்ண போறாங்க. அதையும் பார்த்துட்டு வந்து பேசலாமாக்கா? ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஆர் யூ எஸ்? மனசெல்லாம் புதுசாச்சிடோய், பழசெல்லாம் கடைச்சாச்சிடோய், எனக்கு மன்னிப்பு கிடைச்சாச்சிடோய், என்னில் மாற்றங்கள் வந்தாச்சிடோய். என் மனசெல்லாம் புதுசாச்சிடோய், பழசெல்லாம் கடைச்சாச்சிடோய், எனக்கு மன்னிப்பு கிடைச்சாச்சிடோய், என்னில் மாற்றங்கள் வந்தாச்சிடோய். எனக்குள் பாவம் இல்லை, என்னில் பயமே இல்லை, இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டதா. எனக்குள் பாவம் இல்லை, என்னில் பயமே இல்லை, இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டதா. மனசெல்லாம் கூடாச்சிடோய், பார்வைகள் பிரைட்டாச்சிடோய், வார்த்தைகள் அழகாச்சிடோய், சிந்தைகள் புதுசாச்சிடோய். மனசெல்லாம் கூடாச்சிடோய், பார்வைகள் பிரைட்டாச்சிடோய், வார்த்தைகள் அழகாச்சிடோய், சிந்தைகள் புதுசாச்சிடோய். மினரல் வாட்டர் அல்ல, கூல்ட்ரிங்க் பாட்டில் அல்ல, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டதா. மினரல் வாட்டர் அல்ல, கூல்ட்ரிங்க் பாட்டில் அல்ல, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டதா. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். யோகான் 15:5. வெரி குட், சூப்பர் சூப்பர். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். யோவான் 15:5. வெரி குட், வெரி குட். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 14:6. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:5. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். யோவான் 6:51. நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. சூப்பர் ரெஜினாவா. நாள் 1. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருவன் என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. நாள் 2. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள்.
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:5. நாள் 3. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். யோவான் 6:51. நாள் 4. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10:11. நன்றி. சூப்பர். நாள் 1. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். யோவான் 14:6. நாள் 2. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. நாள் 3. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நாள் 4. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. நன்றி. எல்லாரும் கை தட்டுவோமா? நல்ல ஜோட கை தட்டுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான். யோவான் 14:6. நானே நல்ல ஆடு மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. வெரி குட், வெரி குட். கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் பயப்படுறாங்க பேரண்ட்ஸை பார்த்தோன்னே. எக்ஸாம் டெஸ்ட் அப்படின்னும் போது பேப்பரை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. நானே ராஜை செடி, நீங்கள் கொடிகள். யோவான் 15:5. நானே வானத்தில் இறங்கின அப்பம். யோவான் 6:51. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். யோவான் 10:11. அதற்கு இயேசு, டீச்சர்ஸ் கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, அந்த கார்னர்ல விழுந்துட்டு போறாங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருவனும் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். யோவான் 14:6. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிடத்து நான் அவனிடத்து நினைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:5. பயப்படாத, எல்லாம் நம்ம ஆண்டி அங்கிள் அப்பா அப்படிதான் உட்காந்துருக்காங்க. தைரியமா சொல்லு. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10:11. வெரி குட். வா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யோவான் 15:5.
நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். யோவான் 6:51. நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:11. கிளாப் பண்ணுங்க. நம்ம பசங்க எல்லாரும் நல்ல வசனம் சொன்னாங்களா? வசனம் சூப்பரா சொன்னாங்க பவி. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்களேன் நம்ம பசங்களுக்காக. ஓகே, அடுத்தது என்ன பவி? இப்படி நிறைய வெரைட்டியா வச்சிருப்பீங்க போல இருக்கே. ஆமாக்கா. அப்புறம் வேற என்ன? பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க இல்லையா? ஆமா. இப்ப நமக்காக ஒரு அக்கா வந்து அழகா ஒரு பாட்டு பாட போறாங்கக்கா. அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க யாரு பவி? குட்டீஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமா? அவங்க வந்து காஸ்பல் மினிஸ்ட்ரி பண்றவங்க. அந்த ஆன்ட்டி பாடினா எப்படி இருக்கும் தெரியுமா? அதை நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். எப்படி இருக்கும் கேட்கலாமா அவங்க பாடுற பாட்டு? சிஸ்டர் அமுதா ஜோஷ்வா, ஆர் யூ ரெடி? நீங்க எல்லாரும் கவனிக்கணும் ஆண்டி எப்படி பாடுறாங்கன்னு.
தந்து விட்டா என் வாழ்க்கைய உயர்த்தி வச்சா சொன்னதெல்லாம் தங்களை பாட செய்தா வாக்கு தத்தம் தந்து விட்டா என் வாழ்க்கைய உயர்த்தி வச்சா வார்த்தையால சொன்னதெல்லாம் தங்களை பாட செய்தா புதுசா புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு புதுசா புதுசா என் உலகமே மாறிடுச்சு பிரைஸ் காட் ஹalleluya ஆஹா இதே பத்தாது இன்னும் நல்லா ஹalleluya ஹalleluya